டெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கான நாடு தழுவிய கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றுள்ளது. நாடு முழுவதும் திறன்மிக்க மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுக்காக நடைபெற்ற இந்தியன் லீக் சேர் பிரீமியர் லீக் போட்டி ஜூன் 14ஆம் நாள் முதல் 21ஆம் நாள் வரை தலைநகர் பால் பவன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து போட்டியில் பங்கேற்ற 8 அணிகளில் 128 கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் தமிழ்நாடு சார்பில் சென்னை சோலாஸ் அணியினர் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் ஜம்மு காஷ்மீர் அணியுடன் களமிறங்கி சென்னை சோலாஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றியது. இந்த நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்த தமிழ்நாடு வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய தமிழ்நாடு வீல் சேர் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் துரைபாண்டியன், மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்க தமிழ்நாடு அரசு வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். போன ஆட்சியில் ஒரு மாற்றுத்திறனாளி நான் ஒரு கிரிக்கெட் வீரர்னு சொல்லிட்டு ஒரு கப்பை தூக்கிட்டு போய் சிஎம்ஐ பார்த்ததுனால வந்த வினை ஒட்டுமொத்த வீல் சேர் கிரிக்கெட் வீரர்களும் இந்த அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்படுறாங்க. அந்த நிலைமை மாறணும்னு தான் இந்த முயற்சி. தம்பிங்களுக்கு நாங்கள் பெரிய அங்கீகாரம்லாம் ஒன்று கேட்கல. நாங்கள் இப்போ போகிறாங்க, நீங்கள் ஜெயிச்சுட்டு இருந்திருக்கீங்க, ஒரு உற்சாகமாக கைத்தட்ட கூட ஒரு ஆள் சூழல் இங்கே இருக்குது. இன்றைக்கி தாவேகா சார்பாக கண்டிப்பாக தலைமை செயலகத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போகிறோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது நடக்குமான்னு எங்களுக்கு தெரியல. நம்பிக்கையோடு அங்கேயும் நாங்கள் பயணிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். ஒரு நாள் இந்த வீரர்களுக்கான அங்கீகாரத்தை, அவர்களுடைய திறமையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் அவர்கள் பெற்றுத்தரணும்னு உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். இதையடுத்து பேசிய சென்னை சோலாஸ் அணியின் தலைவர் சந்தோஷ், கடந்த காலத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி செய்த தவறின் காரணமாக ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களும் புறக்கணிக்கப்படுவதாகவும் வீல் சேர்களுடன் தொலைதூரம் சிரமத்துடன் பயணித்து இந்த வெற்றியை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். கடந்த காலத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி பண்ண தவறால் ஒட்டுமொத்த விளையாடக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை இந்த சமூகம் புறக்கணிக்குது அப்படின்றது அங்கீகாரம் கிடைக்கலன்றது தான் எங்கள் வருத்தத்துக்குரிய விஷயம். அது இல்லாமல் அவ்வளோ தூரம் பயணிக்கிறதுன்றது இந்த வீல் சேரோட ஒரு ட்ரெயினில் அப்படின்னும் போது போதுமான வசதிகள் இருக்காது. அதையெல்லாம் தாண்டி தான் இந்த வெற்றின்னும் போது சமூகம் கண்டிப்பாக எங்களை அங்கீகரிக்கணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம். இதையடுத்து பேசிய சென்னை சோலாஸ் அணியின் பயிற்சியாளர் அனீஷ், மற்ற மாநிலங்களில் தங்களை ஸ்டார் போட்டியாளர்களாக கருதுவதாகவும், ஆனால் இங்கே நாங்கள் யார் என்று தெரிவதில்லை எனவும் தெரிவித்தார். மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக கடும் முயற்சி எடுத்து விளையாடி மாற்றுத்திறன் வீரர்கள் வெற்றி பெற்றுள்ளதாகவும், இதை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு ஊக்கமளிக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். ரொம்ப வருஷமாக ஆடுறோம், அங்கீகாரமே கிடைக்கிறதில்ல. ஏன்னா அங்கீகாரன்றது என்னென்னா, அட்லீஸ்ட் நாங்கள் யாருன்னா அது தெரியணும். அதுதான் அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக ஆடுறோம். இப்போ கடந்த 2 வருஷமாக ஆல்மோஸ்ட் டாப் டீம்ஸில் நாங்கள் தான் இருக்கிறோம். இந்த தமிழ்நாடை விட்டு தாண்டி போனால் தமிழ்நாடு பசங்கன்னா அவ்வளோ பேருக்கும் தெரியுது, ஸ்டாராக பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எங்களை ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர்ஸாக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் யாருன்னே தெரியறதில்ல. பசங்க கஷ்டப்படுறாங்க. எல்லோரும் ஆடுறது மாதிரி தான் நாங்களும் ஆடுறோம், எல்லோரும் ஆடுற மாதிரி தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். வீல் சேர்லாம் ஒரு 40 to 43 டிகிரி வெயிலில் அந்த கம்பி பழுக்கிற வரைக்கும் பிடிச்சி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என் ஸ்டேட்டுக்கு ஆடுறேன்ற ஒரே நல்ல எண்ணத்தோடு அந்த டிஷர்ட்டில் எங்களோட தமிழ்நாடுன்ற நேமுக்காக நாங்கள் ஆடுறோம். வெளியே போய் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாடுன்னு கத்துறோம். ஆனால் இங்கே வந்தால் அதுக்கு அட்லீஸ்ட் நாங்கள் யாருன்னா தெரியணும். அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு நான் என் சார்பும் வீரர்கள் சார்பும் எங்கள் பிரசிடென்ட் சார்பும் கேட்டுக்கிறேன்.